வணக்கம் நண்பர்களே. புருஷனால் விவாகரத்து செய்யப்பட்டு அன்று தீர்ப்பாகி நீதிமன்றத்தை விட்டு வெளிப்பட்டாள் பானுமதி. நேற்று வரை ரணகளமாக இருந்த மனம் இப்பொழுது நிர்மலாய் இருந்தது. வாழ்ந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது என்ற நினைப்போடு கூண்டை விட்டு வெளியேறிய பறவை போல் நிம்மதியும் ஆர்த்தமான சுகமும் அடைந்தாள். இது போன்ற கதைகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அத்தியாயத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் மனதிடமும் அவளுக்கு தோன்றியது. கடைசி படிக்கட்டில் கால் வைத்தவளை எதிர்கொண்டான் அவளின் மாஜி புருஷன் ராஜன். தான் செய்த பெருந்தவரை நினைத்து வாடுவது போல் அவன் முகத்தில் துயரங்களை அப்பட்டமாய் தெரிந்தது. அதை பற்றி கவலை கொள்ளவில்லை பானு. வினை விதைத்தவன் வினை அனுபவிக்கிறான் என்கிற நியாயமான நினைப்பு தோன்றியது. ராஜன் வழிமறித்து நிற்க எரிச்சலடைந்தாள் பானுமதி. நேருக்கு நேர் அவனை பார்த்து முறைத்தாள். சீற்றம் மிகுந்த அவள் பார்வையின் தீட்சண்யம் தாழாமல் தலை கவிழ்ந்தான். சாரி பானு, இதுதான் நம்முடைய கடைசி சந்திப்பு. பெருமூச்சு விட்டபடி தொடர்ந்தான். நீ ஜீவநாசம் வேண்டாம்னு எழுதி கொடுத்தது மனசுக்கு கஷ்டமாயிருக்கு. பரவாயில்லை. ஆனால் உனக்கு கடைசியாக ஏதாவது தர வேணுங்கிற ஆசை எதுவாக இருந்தாலும் கேளு பானு, தர சீக்கிரமாயிருக்கிறேன் என்றான். கெஞ்சும் தோணியில் சீற்றம் குறையாமல் அவனை பார்த்தாள். நான் கேட்காமலே எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்தீர்களே, அதுவே அருமையான பரிசுதான். அதை தவிர வேறு என்ன வேண்டும் என வேதனையுடன் நினைத்தவள் மனதில் சட்டென்ற அந்த யோசனை தோன்றியது. கைகளை மார்புக்கு குறுக்கே காட்டியபடி, சரி ஒன்று கேட்கிறேன், செய்வீர்களா? அவள் இப்படி கேட்டதும் பரவசப்பட்டு தலை நிமிர்ந்தான். என்ன செய்யணும் சொல்லு பானு என்று படபடத்தான். அவனை குறு குறுவென்று பார்த்தவள், இனி அடுத்ததாக கட்டிக்க போறவளையாது என்னை மாதிரி பாதியில் கழிச்சு விடாமல் கடைசி வரைக்கும் வயிற்று காப்பாத்துங்கள். அது ஒன்னே போதும். சரியான பதிலடி கொடுத்த திருப்தியில் விடுவிடுவென்று நடந்து சென்றாள் பானுமதி. சாட்டை அடிகளாக விழுந்த வார்த்தைகளில் நிலை குலைந்து போனான் ராஜன். அடிபட்ட பாம்பு சீறுவது போல் சொல்ல வேண்டிய தருணத்தில் மிக கச்சிதமாக உள்ள குமுறல் மூலம் வார்த்தைகளை பிரபிவித்து விட்டாள். அம்மாவின் பயமுறுத்தல் பேச்சை கேட்டு சாதுவானவளையும் பண்புமிக்க நல்லவளையும் நிரந்தரமாக பிரிய வேண்டியிருப்பதை நினைத்து வருத்தமும் வேதனையும் அடைந்தான். பானு சொல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் பார்வையை கண்ணீர் கசிந்து திரையிட்டு மறைத்தது. கூடவே ஆழ்ந்த பெருமூச்சும் ராஜனிடம் வெளிப்பட்டது. அப்படியே துவண்டு போய் நடையை கட்டினான். இனி பானுமதி தனக்கு சொந்தமில்லை. அவள் யாரோ நான் யாரோ நினைக்கும்போது நெஞ்சம் பூராகவும் வேதனை கவியது. சின்ன வயதில் அப்பாவை இழந்த தன் மகன் ராஜனை எந்தவித கஷ்டமும் தெரியா வண்ணம் நன்றாக வளர்த்தாள் சரோஜா. கல்லூரிக்கு சென்று வர புதிய டூ வீலர், விதவிதமான காஸ்ட்லி உடுப்புகள், மேலும் மகன் எது கேட்டாலும் தட்டாமல் வாங்கி கொள்ள பணமும் கொடுத்தாள். அவர்கள் பண விஷயத்தில் சிரமம் ஏற்படாதிருக்க பெரிய வீடு, கணிசமான வங்கி இருப்பு மற்றும் கிராமத்தில் ஏராளமான நிலப்புலன்கள் இவைகளை விட்டு சென்றார் ராஜனின் தந்தை. பிஇ படிப்பை முடித்தவன் நல்ல வேலையில் சேர்ந்தான். சிவந்த நிறத்தில் 6 அடி உயரம் கொண்ட கம்பீரமான தோற்றம், மூக்கும் மொழியுமாக சினிமா நட்சத்திரம் போல் கவர்ச்சியாகவும் காணப்பட்டான் ராஜன். மகனின் கல்யாணத்திற்காக பெண் பார்க்க அலைய வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை சரோஜாவிற்கு. ஒரே ஒரு வரன், அதுவும் நல்ல வரனாக பானுமதி கிடைத்தாள். இருவரது ஜாதகமும் நன்றாக பொருந்திருந்தது. அதுவும் நல்ல வசதி படைத்த குடும்பத்தைச் சார்ந்த பானுமதிக்கு தாய் கிடையாது. தந்தை ராகவன் மட்டுமே இருந்தார். பெண் பார்க்கும் படலத்தில் பானுமதிக்கும் ராஜனுக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போனது மட்டுமில்லாமல் ராகவனுக்கு பிள்ளையையும் சரோஜாவிற்கு பெண்ணையும் பிடித்திருந்தது. சரோஜா கல்யாணத்திற்காக எதுவும் டிமாண்ட் செய்யவில்லை. ராகவனின் இஷ்டம் போல் திருமணத்தை நடத்தி சொல்லிவிட்டாள். வசதி படைத்தவர்கள் கார் கேட்பார்கள், ஏராளமான வரதட்சணை மற்றும் நகை நட்டுகள், பாத்திரம் பண்டங்கள் நிறைய எதிர்பார்ப்பார்கள் என நினைத்தார் ராகவன். ஒரே மகளுக்காக அவைகளை செய்யவும் தயாராயிருந்தார். ஆனால் இவைகளை எதையுமே சரோஜாவோ அல்லது ராஜனோ கேட்கவில்லை. அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ஆனாலும் எந்த குறையும் இல்லாமல் நிச்சயதார்த்தத்தை தொடர்ந்து மகளின் திருமணத்தையும் சீரும் சிறப்புமாக நடத்தினார் ராகவன். புகுந்த வீட்டில் தாலி கட்டிய கணவனிடம் அன்புடனும் பாசத்துடனும் முகம் கோணாமல் நடந்து கொண்ட பானுமதி மாமியாரிடமும் நன்றாக ஒட்டி கொண்டாள். எந்த விகல்பமும் இல்லாமல் ஒளிவு மறைவின்றி திறந்த மனதுடனும் சிரித்த முகத்துடனும் பழகும் மருமகளை வெகுவாக பிடித்து போயிற்று சரோஜாவிற்கு. பெற்ற மகளைப் போல் மருமகளை தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடினாள். தந்தை அழைப்பது போல் மாமியாரும் தன்னை பானுமா என்று அழைப்பது வெகுவாக பிடித்திருந்தது பானுமதிக்கு. அதன் மூலம் மாமியார் தன் மீது எவ்வளவு பாசமும் அன்பும் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து பூரித்து போனாள் பானுமதி. தாயில்லாத குறையை தீர்த்து வைக்கும் மாமியாரை தனக்கு தந்த இறைவனுக்கு மானசீகமாக நன்றி செலுத்தினாள் பானுமதி. அதனால் மாமியாரை அத்தை என்று அழைக்காமல் மம்மி என்று அழைக்கத் தொடங்கினாள். அப்படி மருமகள் அழைப்பதை கேட்டு உவகை கொண்டாள் சரோஜா. இதோ பார் பானுமா, நீ புதுசா கல்யாணமானவள். கொஞ்ச நாள் ஹாயா இருந்துக்கோ.
திடீரென மாமியார் இப்படி சொன்னதும் பானுவுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதனால் மம்மி என்ன சொல்றீங்கன்னு தெரியலையே என்றாள். லேசாக சிரித்த சரோஜா, நீ வேலை எதுவும் செய்ய வேணாம், சின்னஞ்சிறுசுகள். உன் புருஷனோடு வெளியில் 4 இடங்களுக்கு ஜாலியா போயிட்டு வா. வீட்டில் இருக்கும்போது டிவி பாரு, புத்தகம் படி, இல்ல நியூஸ் பேப்பர் படி. மம்மி சமையல் வேலை தவிர மற்ற வேலைகள் செய்ய ஆளுங்க இருக்காங்க. சமையலை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. அதுக்கு கூட மாட நான் ஒத்தாசை செய்ய வேணாமா? பானுமா, அந்த ஒத்தாசை தான் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைன்னு சொல்றேன். 1 வருஷமோ இல்ல 1½ வருஷமோ நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிறது என் விருப்பம். நீ என்னை மம்மின்னு உள்ளன்போடு நினைக்கிறதா இருந்தால் நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். சரோஜா தீர்த்து கூற அப்படியே இன்பதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள் பானுமதி. எத்தனை உன்னதமான மாமியார்! மருமகள் கண்களில் விரலை விட்டு உண்டு இல்லேன்னு ஆட்டும் மாமியார்கள் மத்தியில் இப்படி தங்கமான ஒரு நபரா? இப்படியே இருவருக்கும் இடையே எந்த சுணக்கமும் இல்லாமல் நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. மனைவியும் அம்மாவும் நல்ல புரிதலோடு பழகும் விதம் கண்டு பூரித்து போனான் ராஜன். இவர்களின் நல்லுறவு இப்போது போல் எப்போதும் தொடர்ந்திருக்க வேண்டும், விரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்தான். ஆனால் சில வருஷங்களில் பெரும் துயரத்தை தான் சந்திக்க நேரிடும் என்பது அவனுக்கு தெரியாது. கல்யாணமாகி 4½ வருடங்கள் வரை எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல் ஓடியது வாழ்க்கை. முதல் வருடம் தேனிலவுக்கு பானுமதியை சிம்லா, அடுத்த வருடம் ஊட்டி, அதற்கு அடுத்த வருடம் கொடைக்கானல் என்ற இடங்களுக்கு அழைத்துச் சென்றான். உள்ளூரிலும் நாடகம், திரைப்படம் என்று அடிக்கடி வெளியே செல்ல பொழுது இன்பமாக கழிந்தது. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கையாக இருந்தாலும் இன்பத்தை மட்டும் ஏற்று துன்பத்தை ஏற்க மனமில்லாமல் அவதிப்படுவோர் நிறைய பேர் உள்ளனர். அப்படித்தான் 4½ வருடங்களாக துன்பம் என்பது அறியாமல் இருந்த பானுமதிக்கு இனிதான் துன்பத்தில் உழப்போகும் துர்பாகிய நிலை ஏற்படப் போகிறது என்பது தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரமே தெரிய ஆரம்பித்தது. திடீரென கடந்த சில நாட்களாக மாமியாரிடம் ஏதோ வித்தியாசம் தெரிவதை கண்ட பானுமதி துணுக்குற்றாள். முன்பு இருந்த அன்பும் அரவணைப்பும் சுத்தமாக காணாமல் போய் சிடுசிடுப்பும் கடுகடுப்பும் கூடியிருந்தது. இத்தனைக்கும் கடந்த 3 வருடங்களாக தான் வழக்கம்போல் செய்து வரும் காரியங்களில் எந்தவித குறைபாடும் இல்லை என்பதை பானு அறிவாள். ஆயினும் திடீரென்று மாமியாரிடம் காணப்படும் மாறுதல் கண்டு கவலை கொண்டாள். பொறுத்து பொறுத்து பார்த்தாள், முடியவில்லை. அன்று இரவு மனசு தாழாமல் தன் புருஷனிடம், என்னங்க, வர வர உங்க அம்மா இப்போதெல்லாம் என்னை பார்த்தாலே முகம் தூக்கி வச்சுக்கிறாங்க, என்கிட்ட சரியா பேசுறதில்ல. நான் மாறிவிட்டேனா? இல்லையே, எப்பவும் போல நார்மலாக தானே இருக்கேன். ஏங்க இப்படி இருக்காங்க? குரல் தழுத்தழுக்க சொன்னாள் பானு. காது கொடுத்து கேட்ட ராஜன், பானு, அம்மாவுக்கு வயசாகிவிட்டது, எதையாவது மனசில் வச்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நாளில் சரியாகிடும். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நார்மலாக இருந்துக்க என்றான் ஆறுதலாக. அதே சமயம் அவன் மனதில் நடந்த 2 சம்பவங்கள் வந்தன. அவை இரண்டும் மாமியார் மருமகளாக இல்லாமல் தாய்மகள் என்ற உறவை பிரதிபலிக்கும்படியாக அமைந்து இப்போது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருந்தது. முதலாவது, கல்யாணமாகி சில நாட்கள் கழிந்திருக்கும். அன்று ராஜன் அலுவலகம் சென்றிருந்தான். மதியம் ஹால் சோபாவில் அமர்ந்திருந்தாள் பானுமதி. கடந்த அரை மணி நேரமாக தலைவலி மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. தன் வலது கையால் நெற்றியை தேய்த்தபடி முணங்கிக் கொண்டிருந்தாள். அடுக்கையிலிருந்து வெளிப்பட்ட சரோஜா பானு அவஸ்தையில் நெளிந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். பானுமா, என்னம்மா உடம்புக்கு? பதற்றத்துடன் கேட்ட மாமியாரிடம் தலைவலி என செய்கையில் காண்பித்தாள் பானு. உடனே பானுமதியை அறைக்குள் அழைத்துச் சென்று கட்டிலில் படுக்க வைத்து அவள் நெற்றியில் தைலத்தை சரோஜா இதமாக தடவிவிட சில நிமிடங்களில் தலைவலி குறைந்தது. தேங்க்ஸ் மம்மி, எங்கள் அம்மா இருந்தால் கூட இந்த அளவுக்கு இப்படி நடந்திருப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான். உங்களோட அன்பும் பாசமும் பெற நான் கொடுத்து வச்சிருக்கணும். நெகிழ்ச்சியுடன் கண்கள் பணிக்க கூறிய மருமகளை பார்த்து கனிவோடு சிரித்தாள் சரோஜா. பானுமா, நீ எனக்கு மருமகள் மட்டும் கிடையாது, மகளும் கூட. அதனால்தான் உன் மம்மியாக நடத்துகிறேன். மாமியார் பேச்சு பானுவை உருக்கியது. அப்படியே பாசத்துடன் மாமியார் உள்ளங்கைகளை பற்றி தன் 2 கன்னங்களிலும் வைத்து கொண்டாள். தன் அம்மாவை காட்டிலும் பல மடங்கு அன்பையும் பாசத்தையும் தன் மீது பொழியும் மாமியார் மீது அளவில்லாத நேசம் உண்டாயிற்று. இதை அலுவலகத்திலிருந்து திரும்பிய தன் புருஷனிடம் சொல்லி மாய்ந்து போனாள் பானுமதி. இன்னொரு சம்பவம், சரோஜாவிற்கு எப்போதாவது 2 முழங்கால்களிலும் வலி தோன்றும். நடக்க முடியாமல் சிரமப்படுவாள். உட்கார்ந்திருந்த போதிலும் வலியில் அவஸ்தைப்படுவாள். அப்போதெல்லாம் சிரமப்பட்டு தானாகவே தைலம் தேய்த்து கொள்வாள். அந்த வலி அன்று தோன்றியது. அதனால் சோபாவில் அமர்ந்திருந்தவள் வலி மிகுதியால் கால்களை அப்படியும் எப்படியுமாக ஆட்டிக்கொண்டிருந்தாள் சரோஜா. பார்த்த மாத்திரத்தில் பானுவுக்கு புரிந்தது, மாமியாருக்கு முழங்கால் வலியென்று. மம்மி, கால் வலிக்கிறதா? இருங்க, நானே தைலம் தேய்ச்சி விடுறேன் என்றவள் உடனே கபோர்டை திறந்து பாட்டிலை எடுத்து வந்து மாமியார் முன்னால் தரையில் அமர்ந்தாள். ஏற்கனவே அந்த தைல பாட்டில் பற்றி மாமியார் சொல்ல
கபோர்டில் பார்த்திருக்கிறாள் பானு. இடது உள்ளங்கையில் தைலத்தை ஊற்றிக்கொண்டு மாறி மாறி மாமியாரின் வலது இடது முழங்கால்களை பற்றி தடவி நீவி விட்டாள். உருகியும் விட்டாள். மருமகளின் பணிவிடையில் உச்சி குளிர்ந்து போய் மெய்மறந்திருந்தாள் சரோஜா. அதன் பிறகு அவர்கள் சம்பாஷணையில் உள்ளம் உருகும் வரையில் வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இவை போதாதென்று தினமும் தன் கையாலேயே மருமகள் தலையை சீப்பு கொண்டு வாரி பின்னல் பின்னி ஒரு முழம் ஜாதி மல்லிப்பூவு சூடி அழகு பார்த்து மகிழ்வது சரோஜாவின் வழக்கம். இதெல்லாம் ஞாபகத்தில் வர நொந்து போனான் ராஜன். இப்படியெல்லாம் இருந்த அம்மா திடீரென பானு மீது ஏன் வெறுப்பு கொள்ள வேண்டும் என்பது விளங்கவில்லை. ஆரம்பத்தில் மகளைப் போல் பழகி அதீத அன்பையும் பாசத்தையும் பொழிந்தவள் இப்போது தலைகீழாக மாறிவிட்டதை எண்ணி கவலை கொண்டான். ஆனால் அம்மாவின் மாறுதலுக்கான காரணம் கூடிய சீக்கிரமே தெரிய ஆரம்பித்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையன்று பானுமதி தந்தையை பார்ப்பதற்கு பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தாள். தன் அறைக்குள் இருந்தபடியே லேப்டாப்பில் மூழ்கியிருந்த ராஜன் அருகில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தான். சரோஜா நின்று கொண்டிருந்தாள். வாமா. அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்ட சரோஜா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றதும் லேப்டாப்பை ஆஃப் செய்தான். சொல்லுமா, என்ன விஷயம் என்றான். ராஜன் சுற்றி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி 4.5 வருஷம் ஆகிறது இல்லையா? சரிம்மா, அதுக்கு என்ன இப்போ? கன்னத்தில் தன் வலது கையை வைத்தபடி ராஜன் கேட்டான். உன் பொண்டாட்டி இன்னும் மூழ்காமல் இருக்கிறாள். எனக்கும் வயசாகிக்கிட்டே போகிறது. காலகாலத்தில் ஒரு பேரனோ இல்லை பேத்தியோ பெத்து கொடுத்திருந்தால் அது கூட நான் கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருப்பேன். போகிற போக்கை பார்த்தால் அதுக்கு வழி இல்லாமல் போயிடும் போல இருக்கு. ஆழ்ந்த வருத்தத்துடன் கூறிய அம்மாவை கனிவுடன் பார்த்தான். உன் வருத்தம் எனக்கு புரியுது. எதுக்கும் ஒரு நேரம் காலம் வரணும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோமா. இதோ பாரு, நம்ம பரம்பரையில் எல்லோருக்கும் அதிகபட்சமாக 2 வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பிறந்திருக்கு. உன்னோட தாத்தா, கொள்ளு தாத்தா எல்லோருக்கும் கல்யாணமாகி அடுத்த வருஷமே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. இவ்வளவு ஏன், எனக்கு கல்யாணமாகி 1.5 வருஷத்தில் நீ பிறந்த. ஆனால் உன் விஷயத்தில் 4.5 வருஷமாகியும் எதுவும் நடக்காதது எனக்கு கவலையாக இருக்கு. நல்லா யோசிச்சுப்பார். நம்ம கிட்ட இருக்கிற ஏராளமான சொத்துக்களை கட்டி காக்க உனக்கு ஒரு வாரிசு வேண்டாமா? வெளியசையாமல் அம்மாவையே பார்த்து கொண்டிருந்தான் ராஜன். சரோஜா தொடர்ந்தாள். நான் ஒன்று சொல்கிறேன், செய்வியா என கேட்க, சொல்லுமா என்றவனுக்கு அம்மா வாயிலிருந்து வரப்போகும் வார்த்தைகளை பீதியுடன் எதிர்பார்த்து காத்திருந்தான் ராஜன். ஒரு தடவை நீயும் பானுமதியும் நம்ம கிராமத்தில் இருக்கிற பொட்டு அம்மன் கோவிலுக்கு போய் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருங்க. சக்தி வாய்ந்த அம்மன். இதுவரை சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உங்கள் 2 பேரையும் அம்பாள் கைவிட மாட்டாள். நிச்சயமாக பலன் கிடைக்கும். உடனே புறப்படுற வழியை பாரு. இவ்வளவுதானா என நிம்மதியடைந்தவன் சரிம்மா என்றான். அம்மா அறிவுரைப்படி மனைவியிடம் விஷயத்தை சொல்லி அவளை பூர்வீக கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு அழைத்துச் சென்றான் ராஜன். தான் இன்னும் தாய்மையடையவில்லை என்பதுதான் மாமியாரின் கவலை கலந்த கோபம் என்பதை அப்போது அறிந்து கொண்டாள் பானு. ஆனாலும் அதற்காக இத்தனை வெறுப்பும் அலட்சியமும் தன் மீது மாமியார் கொண்டிருப்பது பெருங்கவலையை தந்தது பானுவிற்கு. கிராமத்து மக்கள் வந்திருப்பது இன்னாரென்று அறிந்து இருவரையும் முகம் மலர்ந்து வரவேற்றனர். விகல்பமில்லாமல் அவர்கள் பழகும் விதம் கண்டு சந்தோஷப்பட்டாள் பானுமதி. மேலும் பானுமதிக்கு அந்த புதிய சூழ்நிலை நிறையவே பிடித்திருந்தது. பச்சை பசேல் என்று காணப்படும் வயல்வெளிகள், தென்னந்தோப்புகள், மாந்தோப்புகள், பலா, வாழை மரங்கள் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தன. வெகுவாக ரசித்தாள் பானு. கோயிலுக்கு சென்றார்கள். இருவரும் விரதம் இருந்தனர். கூடவே நேர்த்திக்கடன்களும் செலுத்தினார்கள். இது மட்டுமில்ல, இன்னும் சில கோயில்களுக்கும் சென்று உள்ளமுருகி வேண்டுதலும் செய்தார்கள். பிள்ளை வரம் வேண்டி வீட்டில் யாகமும் செய்யதாகிவிட்டது. ஆனால் மாதம் மாதம் முதல் தேதி பிறந்ததே ஒழிய பானுமதிக்கு குழந்தை பிறக்கும் சுவடே தெரியவில்லை. சரோஜா பொறுமை இழந்தாள். கூடவே வெறுப்பும் கவலையும் சேர்த்து கொண்டன. இதுவரை தடையில்லாமல் வழி வழியாக வாரிசுகள் உருவாகி வந்தனர். அப்படி வாரிசு உருவாகாமல் இப்போது வம்ச விருத்திக்கு முடிவுக்கு வந்துவிடுமோ என்ற அச்சமும் அவள் மனதில் தோன்றியது. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டாள். அன்று வெள்ளிக்கிழமையானதால் பானுமதி கோயிலுக்கு புறப்பட்டு செல்ல தோதாய் சந்தர்ப்பம் கிடைத்தது சரோஜாவிற்கு. குளியலறையை விட்டு வெளியே வரப்போகும் மகனுக்காக ஒருவித படபடப்புடன் காத்து கொண்டிருந்தாள். குளித்துவிட்டு ராஜனும் ஹாலுக்கு வந்தான். உடனே சரோஜா அறக்க பறக்க சமையலறையிலிருந்து வெளிப்பட்டாள். கையில் கரண்டியுடன் புடவையை இழுத்து சொருகியபடி பத்திரகாளி போல் அவள் வந்து நின்ற தோற்றம் கண்டு ஆடிப்போனான் ராஜன். இதோ பாருப்பா, இப்படியே மசமசன்னு இருக்கிறதுல ஒரு புரோஜனமும் இல்லை. மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கிற வழியை பாரு. நான் சொல்கிறது புரியுதா? என்ன நடவடிக்கை எடுப்பது? ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாமா, இல்லை ஒருவேளை உன் மனதில் இருக்கிற வேறு மாதிரி யோசனைப்படி பானுவை அதற்கு மேல் நினைக்க பிடிக்கவில்லை. கஷ்டமாய் இருந்தது. மலங்க மலங்க விழித்தவனுக்கு குழந்தை விஷயத்தில் அம்மா படுகின்ற அவசரம் கவலையை கொடுத்தது. என்னம்மா செய்ய சொல்கிற? குழந்தை காப்பத்திலிருந்தே ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா சொல்லு? தயங்கி தயங்கி கேட்டான் ராஜன். வெகுண்டாள் சரோஜா.
போடா போக்கத்தவனே, யாருக்கோ பிறந்த குழந்தையை நீ ஏன்டா தத்தெடுக்கணும்? உனக்கு பிறந்த குழந்தையா இருக்கணும். அப்போதாண்டா குழந்தை மேல் மெய்யான அன்பும் பாசமும் ஏற்படும். கடைசி வரை என் குழந்தைன்னு நீ பெருமையாக சொல்ல முடியும். அதை விட்டு தத்து எடுக்கிறானாமே தத்து. வார்த்தைகளில் அனல் பறக்க ராஜன் மிரண்டான். தொடர்ந்து, இதோ பார், நான் சொல்லப்போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியை தரலாம். ஆனால் வேற வழி எனக்கு தெரியல. ஆமாம், குழந்தை பெற்று தர முடியாத பானுவை நீ உடனே ஒதுக்கணும். அதாவது விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கணும். அது ஒண்ணுதான் தீர்வு என முடித்தாள். சரிதான், அம்மா இந்த மாதிரி ஒரு விபரீதமான யோசனைதான் கூறுவாள் என எண்ணிக்கொண்டிருந்த ராஜனுக்கு மனசு வலித்தது. இவ்வளவு சீக்கிரத்தில் பானுவிற்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பதில் துளிகூட சம்மதமில்லை. அம்மா எத்தனையோ பேருக்கு திருமணமாகி பல வருஷங்கள் கழிச்சு குழந்தை பிறந்திருக்கு. எங்களுக்கு மணமாகி 5 வருஷம்தான் ஆகிறது. அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டால் எப்படிம்மா என்றான் பவ்யமாக. நீ காக்கலாம்பா, என்னால் முடியாது என்றவள் கண்கள் சட்டென கலங்கின. உனக்கு தெரியாது, இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு நெஞ்சு வலி வர்றது. நான் எப்ப வேண்டுமானாலும் கண்கள் மூடலாம். தொண்டை அடைக்கச் சொன்னாள். ராஜன் பதற்றமடைந்தான். ஐயோ, இதை ஏம்மா என்கிட்ட சொல்லல? அம்மா கையை ஆத்திரத்துடன் பற்றினான். சொன்னால் வருத்தப்படுவியே. எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, நான் கண் மூடுறதுக்குள்ள என்னோட பேரனையோ இல்லை பேத்தியையோ என் கண்ணால பார்க்கணும். பானுமதியால் முடியாது. அதனால் அவளை விவாகரத்து பண்ணிட்டு வேற நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அது ஒண்ணுதான் எனக்கு ரிலீஃப் கொடுக்கும். திகைத்து போய் நின்றான் ராஜன். வெகு சுலபமாக சொல்லிவிட்டாள். அவ்வளவு எளிதில் செய்யக்கூடிய காரியமா இது? குழந்தை பேறு இல்லை என்பதன் காரணம் இருவரில் யாரிடமும் குறை இருக்கும். ஒருவேளை தன்னிடம் இருந்தால் கேஸ் அடிபட்டு போகுமே. அப்படி தன்னிடம் குறை இருக்கும் பட்சத்தில் பானு மீது குற்றம் சுமத்தினால் அது அயோக்கியத்தனமாகாதா? அல்லது கண்ணை மூடிக்கொண்டு பானுமதி இதற்கு சம்மதிப்பாளா? பானுமதியை நினைக்கையில் பாவமாய் இருந்தது. இதுவரையில் எடுத்தறிந்து பேசியதில்லை. எள் என்றால் எண்ணெயாக வந்து சொன்ன வேலைகளை செய்து முடிக்கிறாள். எந்த சந்தர்ப்பத்திலும் கோபமே வருவதில்லை. எப்பொழுதும் சாந்தம் தழுவும் முகம். இப்போதெல்லாம் அம்மா மூஞ்சியை காட்டினாலும் பானு முகம் கோணாமல் நடந்து கொள்கிறாள். இப்படி எல்லா விஷயங்களிலும் அரவணைத்து செல்வதால் அவளிடம் குற்றம் காண முடியாது. அப்படிப்பட்ட பண்பானவளையும் நல்லவளையும் இழக்கச் சொல்கிறீர்களே அம்மா. மனதுக்குள் பொறுமித்தான். அம்மாவின் கூற்று நியாயமில்லாமல் போனாலும் அவளின் தேக ஆரோக்கியம் பயமுறுத்துகிறது. அந்த அஸ்திரத்தை கையில் எடுத்து விட்டாள். மிரட்டுகிறாள். அம்மாவா அல்லது மனைவியா? பெற்றவளா இல்லை என்னை நம்பி வந்தவளா? குழப்பத்தில் தவித்தான். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு கடைசியில் மனமில்லாமல் அம்மாவின் சொல்படி நடப்பது என்று முடிவெடுத்தான். அதன் விளைவு பல்லை கடித்துக்கொண்டு பானுவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை காட்ட ஆரம்பித்தான் ராஜன். இப்போதெல்லாம் கணவன் முன்போல் இல்லாதது கண்டு கவலையுற்றாள் பானு. காலையில் காப்பி குடிப்பது முதல் இரவு டின்னர் சாப்பிடும் வரை பானு பானு என்று மூச்சுக்கு மூச்சு 300 தடவை கூப்பிடுவான். மாறாக அம்மாவை கூப்பிட்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறான். பானுவின் அருகாமையை வெறுக்கிறான். இரவு நேரங்களில் அறைக்குள் படுப்பதையும் தவிர்க்கிறான். இப்படி எல்லா விஷயங்களிலும் புருஷன் தன்னை வெறுத்து ஒதுக்குவதை அறிந்த பானுவிற்கு மனசு வலித்தது. அம்மா கூட சேர்ந்து பிள்ளையையும் ஆடுவதாக மனதில் பட உள்ளுக்குள் புழுங்கி தவிழ்த்தாள். மகனிடம் காணப்பட்ட மாற்றம் கண்டு உள்ளுக்குள் உவகை கொண்டாள் சரோஜா. தான் எதிர்பார்க்கும் செயல் நடந்தேறப் போவதை நினைத்து களிப்பும் அடைந்தாள். பானுவிற்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு யுகமாக கழிவது போல் இருந்தது. மொத்தத்தில் தான் நரகத்தில் இருப்பது போல உணர்வுதான் தோன்றியது. அன்று சந்தர்ப்பம் பார்த்து நெஞ்சை கல்லாக்கி கொண்டு தயங்கி தயங்கி விவாகரத்து விஷயம் பற்றி ராஜன் எடுத்து சொல்ல பானுமதி அவ்வளவாக அதிர்ச்சியடையவில்லை. விஷயத்தை கூறிவிட்டு தலை கவிழ்ந்து நின்ற தன் புருஷனை வெறுப்புடன் நோக்கினாள். ஏதோ கூற வேண்டும் என மனம் படபடத்தது. ஆனாலும் எதை கூறினாலும் அவன் மண்டையில் ஏறாது என்ற எண்ணமும் தோன்றியது. தான் இன்னும் தாய்மையை அடையவில்லை என்பதுதான் தன்னை அவர்கள் வெறுத்து ஒதுக்க காரணம் என்பது புரியாமல் இல்லை பானுமதிக்கு. ஆனால் அப்படி ஒன்றும் நேரம் கடந்துவிடவில்லை. மாமியார் கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருக்கலாம். புருஷனும் நல்லவிதமாக தன் அம்மாவுக்கு விஷயத்தை கூறி கன்வின்ஸ் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் தன் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து விட்டான் தன் புருஷன் என்பதை நினைக்கும்போது வேதனையாக இருந்தது பானுவிற்கு. மொத்தத்தில் கடந்த சில நாட்களாக அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து நடத்திய நாடகத்தின் உச்சகட்டம் இது என்பது விளங்கிற்று. நல்ல புரிதல் இல்லாத குடும்பத்தில் இருப்பதை காட்டிலும் இவர்களை விட்டு நிரந்தரமாக பிரிவதே மேல் என எண்ணி விவாகரத்துக்கு சம்மதம் தெரிவித்தாள் பானு. ஆனால் இருவரும் 1 வருடம் பிரிந்திருந்தனர். அதன் பிறகு விவாகரத்திற்கு பச்சை கொடி காட்டப்பட்டது. அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட பானுமதி எல்லாவற்றிற்கும் தன் முழு ஒத்துழைப்பையும் தந்தாள். கண்களை மூடிக்கொண்டு எல்லா பேப்பர்களிலும் கையெழுத்திட்டாள். நல்ல வேளை, இந்த கன்றாவியை பார்த்து வேதனைப்பட பானுவின் தந்தை இப்போது உயிரோடில்லை. சமீபத்தில்தான் காலமானார். ஆனால் விவாகரத்திற்கு பிறகு மகன் போக்கு எல்லா விஷயங்களிலும்
விடேர்த்தியாக இருப்பதைக் கண்டாள் சரோஜா. காலையில் 70 முதல் இரவு படுக்கும் வரை எதிலும் மனசு ஒட்டாமல் இருந்தான் ராஜன். பானுவின் பிரிவு அவனை நிறையவே பாதித்திருந்தது. அவசரப்பட்டு செயல்பட்டது தீயாக அவன் நெஞ்சை சுட்டது. இரவு நெடுநேரம் தூங்காமல் அழுது கொண்டிருந்தான். கொஞ்ச நாள் போகட்டும், தன் மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதன் பிறகு சரியாகி விடுவான் என நம்பிக்கொண்டிருந்தாள் சரோஜா. 15 நாள் விடுப்பில் இருந்துவிட்டு அன்று டியூட்டியில் சேர்ந்தான் ராஜன். செய்தி கேள்விப்பட்ட நண்பர்கள் ஒவ்வொருவராக வந்து விசாரித்தனர். மனதை கல்லாக்கி கொண்டு ஒருவாறு பதில் சொல்லி சமாளித்தான் ராஜன். அன்று மதியம் உணவு இடைவேளையின் போது ராஜனின் உயிர் தோழன் கிரி நைஸாக பேச்சு கொடுத்தான். கிரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன், ராஜன் பர்சனல் பிரான்ச். இருவரும் கேண்டீனில் ஒரு ஒதுக்குப்புறமாக அமர்ந்திருந்தனர். ராஜன், நான் ஒன்று சொன்னால் கோபிக்க மாட்டியே என்றான் கிரி. இல்லை என்று ராஜன் தலையாட்டினான். விவாகரத்து விஷயத்தில் நீ கொஞ்சம் அவசரப்பட்டேன்னு தோணுது. சில நாள் வெயிட் பண்ணியிருக்கலாம். பெருமூச்சு விட்டவன், உனக்கு தெரியாது கிரி, பானுவை டைவர்ஸ் பண்ண எனக்கு துளியும் விருப்பம் கிடையாது. எங்கள் அம்மாவின் தொல்லை தாங்க முடியவில்லை. 4 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, இன்னும் குழந்தை பெற்று தர முடியாத பானுமதியை உடனே டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லி என் உசுரை வாங்கிட்டாங்க. அதோடு அவங்களுக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வேற வருது. அதை சாக்கா வச்சு அடிக்கடி என்ன பயமுறுத்துறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் அவங்க பேச்சை கேட்கும்படியான நிலைமை. சரி, நீ தப்பாக நினைக்கலைன்னா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. டைவர்ஸுக்கு என்ன கிரவுண்டு காண்பிச்ச? எங்கள் அம்மா சொல்படி பானு குழந்தை பேருக்கு தகுதியற்றவள்னு காண்பிச்சேன். உங்கள் அம்மா சொல்படியா என ஆச்சரியப்பட்டவன், சரி, கேஸுக்கு தேவை டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப், அதை உன்னால் வாங்க முடிஞ்சதா என்றான். எஸ், ஒரு மகப்பேறு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பானுவை அழைச்சிக்கிட்டு போனாங்க எங்கள் அம்மா. அவங்க தரவா செக் பண்ணி பார்த்துவிட்டு பானுவுக்கு தாய்மை அடையும் பாக்கியம் இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் கேஸே முடிஞ்சது. நீ கூட போகலையா? போகலை. ஏன்? போக பிடிக்கல. ஓகே, ஆனால் உன் ஒய்ஃப் நல்லவங்க, கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறாங்க. அவங்க ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு நீயே பெருமையாக பேசியிருக்க. அவங்க உன்னையும் உங்கள் அம்மாவையும் அனுசரிச்சுக்கிட்டு போகும் பட்சத்தில் டைவர்ஸ் தவிர குழந்தை விஷயத்தில் வேறு முடிவு எடுத்திருக்கலாம். இதை பற்றி எங்கள் அம்மா கிட்ட நான் பேசினேன் கிரி. அதாவது அப்படி ஒன்றும் வயசாகவில்லை. இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்து பார்க்கலாம். அப்படி எதுவும் நடக்கலைன்னா குழந்தை காப்பகத்திலிருந்து ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்கலாம்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கலையே. இதை சொல்லும்போது தொண்டை அடைத்தது ராஜனுக்கு. ஏன், நம்ம கிளர்க் குமாரை எடுத்துக்கொள்ளேன். அவருக்கு 7 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்திருக்கு. இது மாதிரி நமக்கு தெரியாமல் உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக உன் திட்டம் என்ன? நீ இப்படியே இருக்க முடியாது. உன் அம்மாவுக்கு பிறகு உன்னை பேணி காக்க ஒரு நபர் வேண்டும். உனக்கு அப்படி ஒன்றும் வயசாகவில்லை. வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நம்புகிறேன் கிரி, தயக்கமாய் கூறினான். நண்பன் என்ன சொல்ல வருகிறான் என்பது நன்றாகவே புரிந்தது ராஜனுக்கு. கிரி, சட்டப்படி பானுவை நான் டைவர்ஸ் செய்தாலும் எனக்கு பானுவோட இடத்தில் வேறு ஒருத்தியை ஏற்றுக்க மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. பானு இன்னும் என் மனதோடு வாழ்ந்துட்டு இருக்கா. அவளை என்னால் முழுமையாக மறக்க முடியவில்லை. அழுத்தம் திருத்தமாக சொன்ன ராஜனை பார்த்து லேசாக சிரித்தான் கிரி. நல்ல வேடிக்கை நண்பா. டைவர்ஸ் பண்ணின உன் மாஜி மனைவியை பற்றி இன்னும் நீ நினச்சி உருகிறது காலம் கடந்த ஞானம். இந்த மன உறுதியை நீ டைவர்ஸ்க்கு முன்னாடி காட்டியிருந்தால் உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. சட்டப்படி பிரிஞ்சாச்சு. இனி நீ அடுத்த நடவடிக்கையை பற்றி தான் யோசிக்கணும். ஆனால் சட்டப்படி பிரிஞ்சு 90 நாள் காக்க வேண்டும். அதன் பிறகுதான் நீ மறுமணம் செய்து கொள்ள முடியும் என்பது என்னோட அபிப்பிராயம். இருந்தாலும் வேறு ஏதாவது சரத்படி நீ உடனே மறுமணம் செய்து கொள்ளலாமா என்பதை சட்ட வல்லுநர்களிடம் விசாரித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மேட்டர் ஓகேயாகும் பட்சத்தில் அட்லீஸ்ட் உங்கள் அம்மாவுக்காகவாது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். நல்லா சிந்திச்சு பாரு நண்பா. கிரியின் அறிவுரை ராஜனை சிந்திக்க வைத்தது. நியாயம்தான். 2 தடவை அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து டாக்டரிடம் காட்டியாச்சு. 2வது தடவை வலி வந்தபோது டாக்டர் தரவாக செக் செய்ததில் இதயம் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. டயட்டில் இருந்துக்கிட்டு மருந்து மாத்திரை வேலைக்கு தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய ஓய்வு தேவை. முக்கியமாக அதிர்ச்சி தரும் எந்த செய்தியையும் அம்மா காதில் போடக்கூடாது. மொத்தத்தில் அம்மாவை ஒரு குழந்தை போல் பார்த்து கொள்ள வேண்டும். டாக்டர் எச்சரிக்கை. அம்மாவின் உடனடி எதிர்பார்ப்பு தன்னுடைய 2வது திருமணம். அப்படி செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டால் அம்மாவுக்கு சந்தோஷம் கலந்த திருப்தி ஏற்படும். அதனால் நெஞ்சு வலியின் தாக்கம் குறையும். அதே சமயம் பானுவை மறக்க முயற்சி செய்ய வேண்டும். அம்மா சொல்படி மறுமணம் செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்கிற எண்ணம் ராஜன் மனதில் எழுந்தது. நாட்களும் ஓடியது. இதோட பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம்.